அந்த 3 காரியம் வாழ்க்கையின் வெற்றிக்கான வழிகள் என்று சொல்லி, முதல் காரியம் எபேசியர் 6:12 வாசிங்க. இந்த வசனத்தை நல்லா எழுதி வைத்துக் கொள்ளுங்க. சோதரம், இதெல்லாம் நம்ம செய்யலைன்னா பெரிய தோல்வி உண்டாகும். தேவ பிள்ளைகளாக இருந்தாலும் ஊழியர்கள் இருந்தாலும் தோல்வியை சந்திப்போம். ஏனெனில் மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் அல்ல, துரைத்தனங்களோடும் அதிகாரங்களோடும் இப்பிரபஞ்சத்தின் அந்தகார லோகாதிபதிகளோடும் வான மண்டலங்களில் உள்ள பொல்லாத ஆவிகளின் சேனைகளோடும் நமக்கு போராட்டம் உண்டு. அப்ப சோத்ரா அவர் என்ன சொல்ற? மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் அல்ல அப்படின்னா, மாம்சம் ரத்தம் யாருக்கு தான் உண்டு? நமக்கு தான், மனிதர்களுக்கு தான் உண்டு. மிருகங்களை விடுங்க சோதரம். அப்ப மாம்சமும் இரத்தமும் மனிதர்களிடத்துல இருக்கு. இவர்களோடு நமக்கு என்ன கிடையாது? யுத்தம் இல்லை. இவர்களோடு சண்டை கிடையாது. இவர்களோடு என்ன கிடையாது? ஆமா, இந்த வெளிச்சம் நமக்கு கிடைக்கும். நமக்கு ஒரு யுத்தம் இருக்கு. அந்த யுத்தம் பொல்லாத ஆவிகளோடு தான், அந்தகார லோகாதிபதிகளோடு, இப்பிரபஞ்சத்தின் சோத்திரம், பிரபஞ்சத்தை துரைத்தனங்களோடும் அதிகாரங்களோடும், இப்பிரபஞ்சத்தின் அந்தகார லோகாதிபதிகளோடும், வான மண்டலங்களில் உள்ள பொல்லாத ஆவிகளின் சேனைகளோடு நமக்கு என்ன உண்டு? போராட்டம் உண்டு. சோத்திரம். அப்போ அவனோட போராடி நம்ம யுத்தம் பண்ணி நம்ம என்ன பண்ணணும்? ஜெயிக்கிற இடத்துக்கு வரும். ஆனால் இந்த பூமியில மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவர்களோடு நமக்கு போராட்டம் இல்லை, நமக்கு சண்டைகள் இல்லை, நமக்கு வாக்குவாதங்கள் இல்லை. சோத்திரம். இதை நன்றாய் நீங்கள் நான் என்ன பண்ணணும்? புரிந்து கொண்டு இந்த இடத்தை ஜெயிச்சு வந்துட்டா அவங்க வாழ்க்கை வெற்றியா இருக்கும் என்று சொல்லி அந்த தேவ மனிதன் முதல் காரியமாய் இந்த காரியத்தை பகிர்ந்தளித்தார். அல்லேலூயா. அப்ப குடும்பத்தில் கணவன் மனைவி பிள்ளைகள், அதுபோல் அதுக்கு அடுத்து சோத்திரம் மாமனார் மாமியார் நாத்தனார் கொழுந்தனார் உறவுகள், அவன் கூட பிறப்புகள், இவங்களாம் இருக்கிறாங்க. அதை தாண்டி சோத்திரம் நம்முடைய சமுதாய மக்கள் வாழ்றாங்க, வேலை பார்க்குற இடத்துல வாழ்ந்துகிட்டு இருக்கிறாங்க, சபையில் இருக்கிறோம், விசுவாச பிள்ளைகள் இருக்கிறாங்க, ஊழியர்கள் இருக்காங்க, பரிசுத்தவான்கள் இருக்காங்க, ஐக்கியங்கள் இருக்கிறது. சோத்திரம். எல்லாரும் மனிதர்கள் தான். எல்லாரும் யார் தான்? இவர்களோடு எக்காரணத்தை கொண்டும் யுத்தம் நடப்பிக்க கூடாது. இவர்களோடு எக்காரணத்தை கொண்டு என்ன பண்ணக்கூடாது? தவறு செய்யும்போது கண்டிக்கிறது வேலை. சோத்திரம். பிள்ளைகள் தவறு செய்யும்போது பெற்றோர்கள் கண்டிக்கிறாங்க, அது யுத்தம் பண்ணலை, சண்டை ஓடலை, கண்டிக்கிறாங்க. சோத்திர. வழி விலகிடக்கூடாது, தாறுமாறாய் போயிடக்கூடாது, தேவசித்தத்துக்கு மாறாய் போயிடக்கூடாது. சோத்திர. பிள்ளைகள் சாட்சி கெடாய் போயிடக்கூடாது. பிள்ளைகளுடைய வாழ்க்கை கர்த்தருக்குள் ஆசீர்வாதமாக இருக்க வேண்டும் என்று சொல்லி பிள்ளைகளை கண்டித்து அந்த கீழ்ப்படிதலுக்குள்ள சரியான பாதையில் நடத்துறாங்க, அது வேறு. ஆனால் வாக்குவாதம், சண்டைகள், இப்படிப்பட்ட காரியங்கள், யுத்தங்கள் என்ன பண்ணக்கூடாது? சோத்திரம். எந்த விசுவாசிகளோடோ சோத்திரம் எந்த குடும்பத்தாரோட உறவுகளோட கணவன் மனைவி பிரச்சனை பண்ணி சண்டை ஓட்டு பிரிகிறாங்க பார்த்தீங்களா? குடும்ப உறவுகளுக்குள்ள பெரிய பிளவுகள் வருது பார்த்தீங்களா? சோத்திரம். இப்படிப்பட்டதான காரியங்கள் மாம்சத்தோடு இரத்தத்தோடு நமக்கு என்ன இல்லையா? யுத்தம் இல்லை. இதை சும்மா படிச்சுட்டு தான் போறாங்க. இதை வாழ்க்கையில் யார் அனுபவமாக்குறதுல? இன்னைக்கு எந்த ஊழியக்கார, எந்த தேவப்பிள்ளை மனுஷனோடு சண்டை போடலைன்னு சொல்ல முடியுமா அப்படின்னு கேட்கிறார். சண்டை நடந்துக்கிட்டு தானே இருக்குது. பெருந்தன்மையை விட்டு கொடுத்து என்ன பண்ண முடியல? சோத்திரம். கடந்து போக முடியல. இல்லை. அப்போ சோத்திரம் நம்முடைய தோல்விக்கு காரணம் என்ன அப்படின்னு சொன்னால், மனிதர்களோடு நம்ம யுத்தம் பண்ணுறோம். சாத்தானோடு யுத்தம் பண்ணுறதை விட்டுட்டு யாரோட இப்போ யுத்தம் பண்ணிட்டு இருக்கிறோம்? பொண்டாட்டியோட யுத்தம் பண்ணுறாங்க, புருஷனோட யுத்தம் பண்ணுறாங்க, பிள்ளையோட யுத்தம் பண்ணுறாங்க. சோத்திரம். அப்போ கூட பிறப்போடு என்ன பண்ணுறாங்க? யுத்தம் பண்ணுறாங்க, உறவுகளோடு யுத்தம் பண்ணுறாங்க. அப்படியே சோத்திரம். ஆட்டை கடிச்சு மாட்டை கடிச்சு கடைசியில் மனுஷனை மடிக்கிற மாதிரி சபைக்குள்ளும் யுத்தங்கள் கடந்து வருகிறதா இருக்கு. சோத்திரம். இப்படி சோத்திரம் யுத்தங்களுக்கு நிறைய என்ன பண்ணுறோம்? மனிதர்களோடு நம்ம யுத்தம் பண்ணுகிறோம். அதனால நம்ம இது வரைக்கும் எப்படி இருந்துட்டாலும் பரவாயில்ல, நமக்கு இப்படி ஒரு ஆலோசனை அந்த தேவ மனிதன் மூலியமாய் கிடைத்ததுனால சோத்திரம். எபேசியர் 6:12 அந்த வேத வசனம் நமக்கு ஆதாரம் இருக்கிறபடினால இனி எந்த மனிதர்களோடு என்ன பண்ணக்கூடாது? யுத்தம் பண்ணக்கூடாது. புருஷனோடு யுத்தம் பண்ணக்கூடாது. நல்ல தீர்மானங்கள் எடுத்துக்கொள்ளுங்க. மனைவியோடு யுத்தம் பண்ணாதீங்க. யுத்தம் பண்ணீங்கன்னா அவங்களுடைய கிரியலுக்கு தக்க பலன் வந்து சேரும், அது வேற. சோத்திரம். அதுக்காண்டி மனைவி யுத்தம் பண்ணதுக்காண்டி புருஷனை யுத்தம் பண்ணணுங்கிற அவசியம் இல்லை. புருஷன் யுத்தம் பண்றாரு அப்படிங்கிறக்காண்டி மனைவி யுத்தம் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. யார் யுத்தம் பண்றாங்களோ அவங்க தேவனுக்கு கணக்கு கொடுப்பார்கள். அதுபோல சோத்திரம். பிள்ளைகளோடு என்ன பண்ணிடக்கூடாது? ஒரு வயது சோத்திரம் கடந்து வரும்போது அவங்களோட யுத்தம் பண்ணிடக்கூடாது. சோத்திரம். பிள்ளைகளை சின்ன பிள்ளைகளை நடத்துறது வேற. அவங்க பெரியவர்களாக ஒரு இடம் வரும்போது பெரிய யுத்தம் நடக்கும். கர்த்தர் சோத்திரம். அப்படிப்பட்ட யுத்தங்களுக்கு நிறைய கடந்து போயிடக்கூடாது. கூட பிறப்பலோடு பெரிய யுத்தங்கள், வாக்குவாதங்கள் அப்படின்னு என்ன பண்ணிடக்கூடாது? கடந்து போயிடக்கூடாது. சோத்திரம். அதுபோல சபைக்குள்ளேயும் சரி, ஊழியர் ஐக்கியத்துக்குள்ளேயும் சரி, எங்கேயுமே மாம்சத்தின்படி ஒருவரை விரோதித்து ஒருவரை பகைத்து அப்படிப்பட்ட யுத்தங்களுக்கு நிறைய கடந்து போகக்கூடாது. இது தேவனுடைய பிள்ளையுடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய தோல்வியை கொண்டு வந்து எதிர்காலத்தில் சேர்க்கும். அல்லேலூயா. அதனால நீங்கள் நான் புரிஞ்சுக்கணும். ஒருவேளை சோத்திரம் மனைவி எல்லா காரியம் அப்படின்னா அந்த ஆவிகளை கடிந்து கொள்ளுங்க, புத்திமதிகளை சொல்லுங்க. அதுக்காண்டி சோத்திரம் மாம்சத்தோடு இரத்தத்தோடு என்ன பண்ணக்கூடாது? சண்டை போட்டு வம்ப கட்டி அடிச்சு உருண்டு பிறண்டு சோத்திரம். இப்படி சோத்திரம் உருண்டு பிறண்டக்கூடாது. அல்லேலூயா. சரி, போட்டு அதை விவரிக்க நேரம் இல்லை, சுருக்கமாக சொல்லியாச்சு. மாம்சத்தோடு நமக்கு யார்ட்டோடைய பக்கத்து வீட்டுக்காரன் அவன் நம்மளை ஏமாற்றுவான், இல்லாத போல அதை சொல்லுவேன். அவன் சொன்னான் சொல்லிட்டு போட்டும், அவனுக்குரிய கிரியலுக்குரிய பலன் அவனுக்கு என்ன ஆயிரும்? வந்து சேர்ந்துடும். ஆனால் நீங்கள் நான் அவனோட என்ன பண்ணக்கூடாது? யுத்தம் பண்ணவே கூடாது. எந்த மனுஷனோடு நமக்கு யுத்தம் கிடையாது. தெளிவாய் புரிந்து கொள்ளலாம். அல்லேலூயா. எந்த மனுஷனோடு நமக்கு என்ன இல்லை? பக்கத்தில் கையை பிடிச்சு சொல்லுங்க, எந்த மனிதனோடு நமக்கு யுத்தங்கள் கிடையாது. அல்லேலூயா. அல்லேலூயா. சோத்திரம். கர்த்தர் நல்லவராக இருக்கிறார்.
இந்த பகுதியை நீங்களும் நானும் படித்து தெளிவடைந்து எந்த மனிதரோடு யுத்தம் பண்ணாமல் சோத்திரம், அவங்க யுத்தம் பண்ணால் யுத்தம் பண்ணிட்டு போட்டு, புருஷன் யுத்தம் பண்ணால் யுத்தம் பண்ணிட்டு போட்டு, மனைவி யுத்தம் பண்ணால் யுத்தம் பண்ணிட்டு போட்டு, அவை சோத்திரம், இல்லை உறவுகள் யுத்தம் பண்ணால் யுத்தம் பண்ணிட்டு போட்டு, அவை சோத்திரம், நமக்கு மேலே இருக்கிற ஊழியர்கள் யாராவது ஐக்கியத்தை யாராவது யுத்தம் பண்ணால் யுத்தம் பண்ணிட்டு போட்டு, சபையில் யாராவது யுத்தம் பண்ணிட்டு போகட்டும். ஆனால் நீங்கள் நான் என்ன பண்ணக்கூடாது? யுத்தம் பண்ணக்கூடாது. நம்மளால எங்கே தான் யுத்தம் பண்ணணும்? ஜெபத்தில் தான் யுத்தம் பண்ணணும். முழங்காலில் நின்று ஆண்டவரே சமாதானத்தை கெடுக்கும்படி, இப்படி பிரச்சனைகளை கொண்டு வரும்படி, இப்படி பிசாசு என்ன பண்ணுது? பல ரூபங்களை எடுத்து, நான் சொல்லியிருக்கிறேன், அதாவது பிசாசு பல ரூபங்களை எடுப்பான். எந்த ரூபத்தை வேணாலும் எடுத்து நமக்கு எதிராக வருவான். சர்ப்பத்தின் வழியாக சோத்திர ஆதாம் ஏவாளை வஞ்சிக்கும்படி வந்தவன் எந்த ரூபத்தை வேணாலும் எடுப்பான். யார் இடம் கொடுத்து அவங்க ரூபத்தை அவன் உள்ள உடையாந்துருவான். அதனால் அந்த ஆவிகளை தான் நீங்கள் நான் என்ன பண்ணணும்? கடிந்து கொண்டு ஜெபித்து ஜெயம் எடுக்கிறவளா இருக்கணுமே ஒழிய மனிதர்களோடு யுத்தம் பண்ணுகிற இடத்துக்கு போயிட வேண்டாம். 2வது காரியம் சங்கீதம் 1:2-3 வாசிங்க. இருந்து இரவும் பகலும் அவருடைய வேதத்தில் தியானமாய் இருக்கிற மனுஷன் பாக்கியவான். அவன் நீர்க்கால்களின் ஓரமாய் நடப்பட்டு தன் காலத்தில் தன் கனியை தந்து இலையுதிராது இருக்கிற மரத்தை போல் இருப்பான். அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும். அடுத்த கட்டத்துல தேவப்பிள்ளையுடைய வாழ்க்கையில, ஊழியுடைய வாழ்க்கையில மிகப்பெரிய வெற்றியை அடைய முடியாமல் போக காரணம் வேத வசனத்தை வாசிக்கிறதும் இல்லை, தியானிக்கிறது இல்லை. மிஞ்சி போனா ஒரு அதிகாரம் இல்லைன்னா 2 அதிகாரம். ஆனா அந்த தேவ மனிதன் சொன்ன காரியம் அப்படின்னா சோத்திர, ஒரு நாளைக்கு 3 மணி நேரம் வேதத்தை வாசிக்க சொல்றார். ஒரு நாளைக்கு எத்தனை மணி நேரம் வாசிக்கணுமா? 3 மணி நேரம் ஜெபம் பண்றதே இல்லையே, ஒட்டுமொத்தமாக 3 மணி நேரம் முடிக்க முடியலையே. 3 மணி நேரம் தேவ சபத்தில் ஒப்பு கொடுக்கணும். ஒரு நாளைக்கு 24 மணி நேரம், அதில் தசம பாகமாய் 2 மணி நேரம் 40 நிமிஷம், புதிய ஏற்பாட்டில் அதை கூடுதலாய் நம்ம 3 மணி நேரம் தேவனுக்கு கொடுக்கணும். தானியேல் பழைய ஏற்பாட்டு காலத்திலேயே அந்தி சந்தி மத்தியான வேலையிலே 3 வேளை தவறாமல் தேவ சமூகத்தில் என்ன பண்ணார்? ஜெபம் செய்தார். அவருடைய வாழ்க்கை முழுவதும் வெற்றியாக இருந்தது. ஆனால் இவர் சொல்கிற காரியம் என்னன்னா, சோத்திரம், ஜெபம் பண்ணுறது துதிக்கிறதெல்லாம் வேற, வேதத்தை மாத்திரம் நீங்கள் 3 மணி நேரம் வாசித்து தியானிச்சுட்டா உங்கள் வாழ்க்கை அவ்வளவாய் வெற்றிகரமாக இருக்குன்னு சொல்கிறார். அல்லேலூயா. அப்போ சோத்திரம், அவர் தினமும் செய்ய முடியல, வாரத்தில் ஒரு முறையாவது செய்யுங்களே, ஒரு 3 மணி நேரம் பைபிளை வாசிங்களே தொடர்ச்சி அப்படிங்கிறார். நம்ம தான் 24 மணி நேரம் எப்படி இருக்கிறோம்? ஊழியம் செஞ்சாலும் பிஸி தான். ஏதோ ஒரு வேலையை எதையாவது ஒன்று பிடிச்சிக்கிட்டு வேலையை என்ன பண்ணுறோம்? காலத்தை நேரத்தை ஒப்பேற்றி தேவ சமூகத்தில் அமராமல் இருக்கிறோம். அல்லேலூயா. கர்த்தர் நல்லவராக இருக்கிறார். அப்போ நீங்கள் நான் என்ன பண்ணிடணும்? ஆமாம் சோத்திரம், வாரத்துக்கு ஒரு முறையாகும். அப்போ கர்த்தர் இந்த ஓய்வு நாளை பரிசுத்த நாள் ஆக்கி இருக்கிறார் பற்றியில். அப்போ ஆராதனை முடிஞ்சு மீத இருக்கிற நேரத்திலேயாவது ஒரு 3 மணி நேரம் வேதத்தை எடுத்து என்ன பண்ணிடலாம்? அந்த நாட்களை பிரயோஜனம். அவர் சொல்லிட்டாரு சோத்திரம், இன்னும் கூடுதலாக என்ன சொன்னார்னா, ஒரு நாளைக்கு 9 மணி நேரம் வேதத்தை வாசிக்கிறேன். இது வளர்ந்து வளர்ந்து வளர்ந்து, ஆமாம், ஒரு நாளைக்கு 1 மணி நேரம் வேதத்தை வாசித்து, அதுக்கப்புறம் 2 மணி நேரம் வேதத்தை வாசித்து, அப்புறம் 3 மணி நேரம் வேதத்தை வாசித்து, அதுக்கப்புறம் ஒரு நாளைக்கு எத்தனை மணி நேரம் வேதத்தை வாசிக்கணுமா? 9 மணி நேரம். சாகர பிள்ளாட்டி ஒரு நாளாவது அப்படி செய்ய முடியுமா? நான் அவர் சொன்னதை பார்த்து பிரமிச்சேன். எப்படி 9 மணி நேரம் உட்கார்ந்து வேதத்தை வாசிக்கிறது? ஆனால் வாசிச்சா வெற்றியான ஒரு வாழ்க்கை வாழ தேவன் அனுக்கிரகம் பண்ணுவாராம். அல்லேலூயா. ஏன்னா எல்லாவற்றை பார்க்கலும் தேவன் தம்முடைய வார்த்தையை மகிமைப்படுத்தி இருக்கிறார். அந்த வார்த்தையில ஜீவன் இருக்கிறது. கர்த்தருடைய வார்த்தை இல்லை அப்படின்னா நம்ம வாழ்க்கை ஆசீர்வாதமாக இருக்காது. அப்போ அவருடைய நோக்கம் என்ன? எப்படியாவது கர்த்தருடைய வார்த்தையை நம்முடைய இருதயத்தில் கொண்டு போகணும். நம்முடைய இருதயத்தில் கர்த்தருடைய வார்த்தை போயிடுச்சுன்னா அந்த வார்த்தையின்படி வாழும்படி ஆவியானவர் நம்முடைய இருதயத்திலிருந்து அந்த வார்த்தைகளை எடுத்து காண்பிப்பார், நினைப்பூட்டி கொடுப்பார். அப்போ அந்த வார்த்தையின்படி நம்முடைய வாழ்க்கை கடந்து போகும்போது நம்முடைய வாழ்க்கை எப்படி இருக்கும்? ஆசீர்வாதமாக இருக்கும். வசனம் இல்லைன்னா, வார்த்தை இல்லைன்னா எந்த ஒரு காரியம், பிறப்பிலேருந்து இறக்குற வரைக்கும் சகல காரியம், ஒரு சின்ன பிரச்சனை நம்ம அதாவது நம்முடைய வாழ்க்கை எந்த வாழ்க்கை வாழ்ந்தாலும் அத்தனை பைபிளில் இருக்கு. எந்த வாழ்க்கை வாழ்ந்தாலும் அத்தனை எங்கே இருக்கு? எங்கேயாவது ஒரு கதாபாத்திரத்தில் இணைஞ்சிருவோம். ஆமாம் சோத்திரம். நீங்கள் என்ன வேணாலும் எப்படி வேணாலும் வாழுங்க, அந்த வாழ்க்கை வேதத்தில் ஒரு கதாபாத்திரத்தோட என்ன பண்ணிடும்? இணைஞ்சிரும். அவங்க நல்ல அந்த காரியம் சரியாக இருந்தால் நம்ம வாழ்க்கை பிளஸ்ஸிங்காக இருக்கும். ஒருவேளை தவறான ஒரு கதாபாத்திரத்தோடு நம்முடைய வாழ்க்கை இணையுது அப்படின்னா சோத்திரம் என்ன ஆகும்? அவங்களுக்கு உண்டான நஷ்டம் நம்முடைய வாழ்க்கையில் நஷ்டமாய் மாறிப்போம். அப்போ அதுக்கு தான் வேத வெளிச்சம், வேத அறிவு, சத்தியம் இன்னதுன்ட்டு நமக்கு என்ன பண்ணணும்? தெரியும். அதனால் வேதத்தை அதிகமாக என்ன பண்ணணும்? அதனால் ஒரு பெரிய முயற்சியாக நம்ம எடுத்து என்ன பண்ணுறோம்? சோத்திரம், மாதத்துக்கு ஒரு முறையாவது ஒரு புஸ்தகத்தை படித்து அதில் கொஞ்சம் தெளிவடைஞ்சு ஏதாவது சோத்திரம் பரீட்சைகளை வைத்து சோத்திரம் அதில் எப்படியாவது பிள்ளைகள் கொஞ்சமாவது வேதத்தில் என்ன பண்ணட்டும்? தேறி வரட்டும் அப்படின்னு பிரயாசப்படுறோம். நீங்கள் அதில் கவனம் செலுத்தணும். அல்லேலூயா.
சரி, அது ஒரு பரீட்சையாக இருக்கட்டும், அது நமக்கு ஒரு கவனம், ஒரு புக்கு படிக்கிறோம், நல்லது, சோத்துறோம். ஆனால் தினமும் நீங்கள் சோத்துறோம் 3 மணி நேரங்கிறது சாத்தியம் இல்லை. ஆனால் வாரத்தில் ஒரு 3 மணி நேரங்கிறது சாத்தியப்படுத்திக்கலாம். ஏன்னா நமக்கு பரிசுத்த ஓய்வு நாள், கர்த்தருடைய நாள். ஆமை சோத்திர ஆராதனை முடிஞ்சு சோத்திரம் நம்ம வீடுகளுக்கு போகிறோம். அந்த நேரத்தை வீணடிக்காமல் அந்த நேரத்தில் உட்காந்து என்ன பண்ணிடலாம், ஒரு 3 மணி நேரம். ஏன் அதை சொல்கிறான்னா, நீங்கள் இதுவரையும் பார்த்திராத பெரிய நன்மைகளை எல்லாம் ஆண்டவர் செய்வார். அநேகர் ஊழியர்கள், தேவனுடைய பிள்ளைகள் அந்த நன்மையை அடையாமல் போகிறதுக்கு காரணம் வேதத்தில் அதிகமான காரியங்களிலே கவனம். அதுக்கு தான் இந்த வசனம், அவன் நீர்க்கால்கள் ஓரமாய் நடப்பட்டு. வேதத்தை இரவும் பகலும் தியானிக்கிறவர்கள் எப்படி இருப்பாங்களாம், நீர்க்கால் ஓரமாய் நடப்பட்ட மரங்களை பாருங்களேன், ஆற்றோரத்தில் இருக்கிற மரத்தை பாருங்க, நம்ம மற்ற சமவெளியில் இருக்கிற மரத்தை பாருங்க. நீங்கள் தண்ணியை ஊற்றி ஊற்றி பாய்ச்சி பாருங்க. அந்த மரத்துக்கு இந்த மரத்துக்கு எவ்வளவு வித்தியாசம் இருக்குன்னு தெரியுமா? ஆற்றோரங்களில் இருக்கிற மரத்தை கட்டி பிடிக்க முடியாது, அத்தா தண்டியாக பெருத்து நிற்கும் குறிப்பிட்ட நாட்களுக்குள்ள. நம்ம சோத்திரம் அதை விட 10 வருடங்கள் கூடுதலாக வளர்ச்சா கூட என்ன முடியாது, அந்த இடத்தை எட்டி பிடிக்க முடியாது. அப்போ அவ்வளோ பெரிதான ஆசீர்வாதத்தை தேவன் வேத வசனத்தை இரவும் பகலும் தியானிக்கிறவர்களுக்கு தேவன் தந்து ஆசீர்வதிக்கிறார். நம்ம எப்படி தினமும் சாப்பிட்றோம், தினமும் வேலை செய்ய எத்தனையோ வேலைகள். ஆனால் வேத வசனத்தை அதிகமாக என்ன பண்ணணும், வாசிக்கணும், தியானிக்கணும். ஆமாம், சோத்திரம் குறைஞ்சபட்சம் ஒரு நாளைக்கு 10 அதிகாரமாவது என்ன பண்ணணும், வாசிக்கணும். என்னாலும் வாசிக்க முடியல. ஆனால் இந்த காரியங்கள் அவர் அதிகமாக ஆழமாக சொன்னதுனால இனி நம்ம வாழ்க்கையில் இன்னும் அதிகமாக வேத வசனத்தின் வாசிக்கிறது யானை அந்த பகுதியில் கவனம் செலுத்தணும்னு சொல்லி, அதனால சோத்திரம் அது ஊழியர்களாக இருந்த இடத்துல விசுவாசிகள் இருந்தால் ஊழியர் இருந்தாங்க, அவங்களுக்கு மத்தியில் இந்த வார்த்தை இருப்பது. அப்போ தேவ பிள்ளைகள் வெற்றியுள்ள ஒரு வாழ்க்கை வாழ்வை என்ன செய்யணும், அதிகமாய் வேதத்தை வாசித்து தியானிக்கணும். அப்போ பாருங்க, நீர்க்கால் உரமாய் நடப்பட்ட தன் காலத்தில் தன் கனியை தந்து அவங்க வாழ்க்கையில் அந்தந்த காலத்தில் அவங்க வாழ்க்கையில் பெற வேண்டிய அத்தனை நன்மைகளையும் பெறுவாங்க. தன் காலத்தில் தன் கனி, இலை உதிராது இருக்கிற மரத்தை போல் இருப்பாங்க. எந்த மரமாக இருந்தாலும் இலை உதிர்கிற ஒரு காலம் உண்டு, அந்த காலத்தில் இலை உதிர்ந்து தான் ஆகும். ஆனால் இலை உதிராத ஒரு மரத்தை போல் அப்போ எதிர்ப்பாளர்கள் கேள்வி கேட்டாங்களாம், இலையுதிராத ஒரு மரத்தை காமியா பார்ப்போம். அப்போ உங்களுடைய வேதம் பொய், உங்களுடைய வேதம் இலையுதிராத இருக்கிற மரத்தை போல் இருப்பான்னா அப்படி ஒரு மரம் இருக்கணும்ல. இலை உதிராத மரம் எங்கேயாவது இருக்கா? யோசிச்சு பாருங்க, ஏதாவது இருக்கா? இலை உதிராது இருக்கிற மரம், எல்லா மரம் என்ன மரம், வனமரமா? இந்த ரோட்டில் போய் பார், எத்தனை இலை உருவி கிடக்குது. இலை உதிராத மரத்தை பார். உங்க வேதம் பொய்யா? இலை உதிராத மரம் ஒண்ணு கூட கிடையாது. அத்தனை மரம் என்ன பண்ணும், இலை உதிரும். அப்படி இலை உதிரக்கூடியதா இருக்கும்போது இலை உதிராத ஒரு மரத்தை போல் இருப்பான்னு வேதம் சொல்லுதே. வேதம் என்னைக்கும் போய் சொல்லாது. அப்படி ஒரு மரம் இருக்கத்தான் செய்யும், ஆனா அது நமக்கு தெரியல. அல்லேலூயா. இலை உதிராத மரம்னா வாழை மரம் தான். அது இலை உதிராது, காஞ்சாலும் அந்த மரத்தோட ஒட்டிக்கும். என்ன பண்ண, நீங்க பிச்சை எடுத்தாலும் வராது, வெட்டி தான் எடுக்கணும். வெட்டி தான் என்ன பண்ணணும், எடுக்கணும். அந்த வாழை மரத்தை பாருங்க, சூத்திரம் இலை தண்டு, ஆமை சூத்திரம் கனி, அத்தனையும் ஆசீர்வாதமா இருக்கு. நீங்க வெட்டிட்டால் நிக்காது, அடுத்த சந்ததியை புறப்பட பண்ணும். அல்லேலூயா. அப்ப இலையுதராது இருக்கிற மரத்தை போல் அவன் செய்வதெல்லாம் வாய்க்க. அவன் ஒரு காரியத்தை தொட்டா தோல்விங்கிறதுக்கு சரித்திரமே கிடையாது. ஏன்னா வேத வசனம் அவன் இருதயத்தில் நிறைஞ்சு நிக்குது. வேதத்தை நிறைச்சிட்டு அவன் சோத்திரம் ஜெபிப்பானால் அவன் சோத்திரம். ஏன்னா வேத வசனம் நிறைஞ்சிருச்சுன்னா வாழ்க்கை அந்த இடத்துக்கு வந்துடும். அவன் ஒரு காரியத்தை சொன்னா அது அப்படியே நடக்கிற இடத்துக்கு போயிடும். சோத்திரம். அப்படிப்பட்ட ஒரு வல்லமையுள்ள ஒரு வாழ்க்கையை, வெற்றியுள்ள ஒரு வாழ்க்கையை தேவன் என்ன பண்ணுவார், நமக்கு தந்து நடத்துவார். அதனால சோத்திரம், நம்ம வாழ்க்கை வெற்றியா இருக்கிறதுக்கு அங்கேயும் இங்கேயும் ஓடிக்கிட்டு திரியிறோம். ஆனா கரத்துல கொடுத்த வேதத்தை இரவும் பகலும் சோத்திரம் அப்ப நம்ம தியானிச்சிட்டோம்னா, அதிகப்படியான வேத வசனங்களை வாசிச்சிட்டோம்னா, அவர் சொல்றாரு, அவருக்கு வயசு சின்ன வயசு, இன்னும் கல்யாணம் கூட ஆகல அந்த ஊழியக்காரர். 125 முறை பைபிள் படிச்சிருக்கிறாரா? எத்தனை முறை பைபிள் படிச்சிருக்கிறாரா? அதனாலதான் அவர் பேசுறாரு. எப்பா, பெரிய பெரிய பரிசுத்தவான்களோட அந்த இடத்தை நிரப்பல, எப்படி அந்த இடத்தை நிரப்புறாருன்னு தெரியல. 125 முறை பைபிள் படிச்சிருக்கேங்கிறார். 32 வயசு, 32 என்னதான், 30 வயசு தான், 30, 31. ஆமா, இன்னைக்கு அநேக நாடுகளுக்கு போய் கர்த்தருடைய ஊழியங்களை செய்து கொண்டு இருக்கிறார். சரி போகட்டும், கர்த்தர் நல்ல, அவர்கிட்ட இருக்கிற நல்ல பகுதியை எடுத்துக்குவோம். சில காரியங்களை எனக்கு உடன்பாடு இல்லை, ஆனால் அவர்கிட்ட இருக்கிற நல்ல கருத்துக்களை மட்டும் நம்ம எடுத்துக்கொள்வோம். தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். அப்போ பாருங்க சோத்திரம், நமக்கு வருஷத்துக்கு ஒன்றுன்னு வச்சாலே ரட்சிக்கப்பட்ட காலத்திலேருந்து படித்து முடிச்சா என்ன ஒரு 20 வருஷம் 30 வருஷம் 30 முறை பைபிளை படிக்கலாம். இவ்வளோதானே செய்ய முடியும் சோத்திரம். அதுவும் ஒரு வருஷத்துக்கு ஒரு முறை கூட என்ன பண்ண முடியல, படிக்க முடியல. 10 வருஷம் ஆகி கூட ஒரு முறை கூட பைபிளை படிக்காத ஆட்கள் நம்ம இருக்கிறோம். அல்லேலூயா சோத்திரம். சில பேர் கொஞ்சம் கூடுதலாக வருஷத்துக்கு 2 முறை படிப்பாங்க. சில பேர் சோத்திரம் இன்னும் கூடுதலாக 4 முறை படிப்பாங்க. 3 மாதத்துக்கு ஒரு முறை பைபிளை படிப்பாங்க. அவன் இல்லைன்னா 6 மாதத்துக்கு ஒரு முறை பைபிளை படிப்பாங்க. சரி, குறைஞ்சபட்சம் அட்லீஸ்ட் ஒரு வருஷத்துக்கு ஒரு முறையாவது என்ன பண்ணணும்,
பைபிளை படிக்க கர்த்தர் நல்லவராக இருக்கிறார். ஒரு முறை படித்தா ஏதோ பேரளவுக்கு ஓடலாம். ஆனால் 2 முறை 3 முறை 4 முறை இப்படி படித்து தீவிரமாக நம்ம கடந்து வந்துட்டோம்னா நம்ம வாழ்க்கை ஜெயமாக இருக்கும். அல்லேலூயா. அதனால நேரம் கிடைக்கும் போதெல்லாம் பைபிள் புக்கை கையிலே வச்சுக்கோங்க. எங்கே ஓடால் இருக்கிற இடத்துல பரட்டி படிச்சுக்கிட்டே இருங்க. அது உங்களை உயர்த்தி காண்பிக்கும், ஆசீர்வதிக்கும். அல்லேலூயா. அப்போ 2வது வசனம், அதன் மேல் பிரியமாக இருந்து இரவும் பகலும் கர்த்தருடைய வேதத்தில் தியானமாய் இருக்கிற மனுஷன் அவன் நீர்க்கால்கள் ஓரமாய் நடப்பட்டு தன் காலத்தில் தன் கனியை தந்து இலையுதிராது இருக்கிற மரத்தை போல் இருப்பான். அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும். அல்லேலூயா. இதான் 2வது காரியம். 2 மணி நேரம் பிரசங்கம் பண்ணதுல நான் எடுத்த சாரம்சம் இதுதான். அவர் சொன்ன காரியங்கள் அநேக காரியங்கள் சொன்னார். இதுதான் விஷயம். 3வது காரியம், ஆமென் சோதரர், எபிரேயர் 13:17. உங்களை நடத்துகிறவர்கள் உங்கள் ஆத்துமாக்களுக்காக உத்தரவாதம் பண்ணுகிறவர்களாய் விழித்திருக்கிறவர்களானபடியால் அவர்கள் துக்கத்தோட அல்ல சந்தோஷத்தோட அதை செய்யும்படி அவர்களுக்கு கீழ்ப்படிந்து அடங்குங்கள். அவர்கள் துக்கத்தோட அப்படி செய்தால் அது உங்களுக்கு பிரயோஜனமாய் இருக்க மாட்டாதே. 3வது காரியமாய் அவர் சொன்ன காரியம், ஒரு மனுஷனுடைய வாழ்க்கை, அது ஊழியர்களாக இருந்தால் விசுவாசியா இருந்தால் வெற்றியாய் வாழ அடுத்த கட்ட ஒரு காரியம், உனக்கு கொடுக்கப்பட்ட ஊழியரோடு இணைஞ்சு பயணிச்சிரு. அவரை விட்டுறாத. எந்த அளவுக்கு நீ பிடித்துக் கொள்கிறாயோ அந்த அளவுக்கு உன் வாழ்க்கை வெற்றியா இருக்கும். அல்லேலூயா. கர்த்தர் நல்லவரா இருக்கிறார். எலியாவை எலிசா பிடித்து கொண்டார். அதனால ஸ்தோத்திரம் பாருங்க, எலியாவை எலிசா பிடித்து கொண்டது நிமித்தமாக எலியா 1 மடங்கு கர்த்தருக்காய் செயல்பட்டு இருந்தார்னா எலிசா எத்தனை மடங்கு செயல்படுகிறார்? ஏன் அப்படின்னா எலியாவை பிடித்து கொண்டது நிமித்தமா எதுவரையும் பிடித்தார்? சாகிற வரைக்கும் பிடிச்சார். ஆனா எலியாவுக்கு கீழே எத்தனையோ ஊழியர்கள், தீர்க்கதரிசியுடைய புத்திரர்கள் இருக்கிறாங்க. தீர்க்கதரிசி, ஆமா சோத்திரம், ஒரு 50 பேரா இருக்கிறாங்க. ஆனா எலியாவை பிடித்துக் கொள்கிற இடத்திற்கு அவங்க என்ன பண்ணல, போகல. எலியாவுக்கு கீழே நிறைய ஊழியர்கள் இருந்தாங்க. 50 இருந்துச்சு, குரூப்பா இருந்துச்சு. ஆனா யாரு எலியாவை சோத்திரம் எலிஷா பிடிச்சது போல என்ன பண்ணல, பிடிக்கல. ஆனா எலிஷா பிடிச்சதுனால சோத்திரம் எலிஷாவுடைய வாழ்க்கை 2 மடங்கா என்ன பண்ணுச்சு, பயணிச்சு. ஆமை சோத்திரம். அப்ப எலியாவை பின்தொடர முடியாதபடிக்கு 4 காரியங்கள், அதை குறித்து கடந்த நாட்களில் தியானிச்சோம் இல்லையா? ஆமை சோத்திரம். 4 இடங்கள்ல என்ன ஆகுது, தடைகள் கடந்து வருகிறது. ஆனா அந்த 4 தடைகளையும் கடந்துதான் எலியாவை எலிஷா என்ன பண்றார், பிடிக்கிறார். பிடித்தது நிமித்தமாக எலியாவுக்கு பின்பதாக எலிஷாவுடைய வாழ்க்கை ரெட்டிப்பான ஆசீர்வாதத்தை அவருடைய வாழ்க்கையில கொண்டு சேர்த்தது என்று சொல்லி பார்க்கிறோம். அல்லேலூயா. அதனால அவர் சொன்ன காரியம் சோத்திரம், நமக்கு ஒரு பரிசுத்தவானை கொடுத்திருப்பாரானால், நமக்கு ஒரு சோத்திரம் தலைமைத்துவத்தை, தலைமை ஊழியரை கொடுத்திருப்பாரானால், நமக்கு ஒரு சபை ஊழியர் நடத்திப்புக்காரரை கொடுத்திருப்பாரானால், அவங்கள விட்டுறாத. அவங்களை என்ன பண்ணிடாத, பிடித்துக் கொள்கிற. எந்த மட்டும் பிடித்துக் கொள்கிறாயோ அந்த மட்டும் உன் வாழ்க்கை என்ன பண்ணும், ஜெயமாய் இருக்கும் என்று சொல்லி இந்த வசனங்களை கொடுத்து சோதரம் அந்த 3 காரியங்களை சொல்லி முடித்தார். அல்லேலூயா. அப்போ நீங்கள் நானும் சோதரம், அது நமக்கு ஒரு ஆசீர்வாதமாக இருந்ததுனால அந்த பகுதியை உங்களுக்கும் சொல்லுவோம். அது உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கும் என்று சொல்லி இந்த நாளில் ஒரு ஆலோசனையாய் இந்த காரியங்களை சொல்வதற்கு தேவன் கிருபை செய்தார். அதனால் நீங்களும் நான் இந்த இடத்துல தடுமாறிட வேண்டாம். ஆழமாக இதில் கவனம் செலுத்துவோம். எந்த மனுஷனோடு நமக்கு யுத்தமில்லை. இரவும் பகலும் கர்த்தருடைய வேதத்தை அதிகமாய் வாசிப்போம். நமக்கு கொடுக்கப்பட்ட நடத்திப்புக்காரர், ஊழியக்காரர், அவரை பற்றி கொண்டு அவங்களுடைய சொல்லுக்கு கீழ்ப்படிந்து அடங்கி அப்படியே நாம் செயல்படுவோம். நம்ம வாழ்க்கை முழுவதும் கர்த்தர் என்ன பண்ணுவார், வெற்றியாய் மாற்றி கொடுப்பார். அல்லேலூயா. தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். கர்த்தர் ஸ்தோத்திரம்.